தேர்ஸ்டே ஈவினிங் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock என்னோட பெரிய பொண்ணை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டு டின்னருக்கு வந்து இட்லியும் சிக்கன் கிரேவியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட வந்து இட்லி செஞ்சுட்டு, சிக்கன் கிரேவி வந்து இட்லிக்கு செய்யும் போது எப்பவுமே தேங்காய்லாம் அரைச்சி விட்டு தான் செய்வேன். ஆனால் நைட் டைமில் தேங்காய் ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் இல்லாமல் கொஞ்சமாக சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. 7 o'clockலாம் வந்து டின்னர் ரெடி ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடைக்கெலாம் போகிற வேலை இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து சில்ட்ரன்ஸ் டே ஃப்ரைடே, பிள்ளைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்செல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலான்ற நேரத்தில் ரொம்ப நாளாக வந்து ஆர்டர் போட்ட ஒரு முக்கியமான கொரியர் வந்துருச்சு. நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கொரியர் வாங்குறதுக்காக வெளியே போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரியர்லாம் ரிசீவ் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். நான் ஹஸ்பண்ட் என்னோட சின்ன பொண்ணு மட்டும் தான் கடைக்கு கிளம்பியிருந்தோம். வருஷம் 2 பேருக்கும் வந்து சில்ட்ரன்ஸ் டேனா வாட்ச் வாங்கி கொடுப்போம். கொஞ்சம் இப்போ வளர்ந்துட்டாங்க, பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடிலாம் சின்ன கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். நாங்கள் எப்பவுமே ரெகுலராக வாங்குற கல்யாணி வாட்சஸ் கடைக்கு தான் வந்திருந்தோம். அவள் வீட்டில இருந்து வரும்போதே நான் பிளாக் கலர்ல தான் வாட்ச் வாங்க போறேன்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்து ஒரு ரவுண்டு சுத்தி நோட்டை விட்டா எல்லா பிளாக் கலரும் பார்த்தா. அதுக்கப்புறம் அந்த கடையில இருந்த தம்பி வந்து 4-5 டைப்ல வந்து பிளாக் கலர் வாட்ச் எடுத்து வச்சிருந்தாங்க. செலக்ட் பண்ண சொல்லி, உங்களுக்கு எதுமா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு இது தாண்டி பிடிச்சிருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து அசராம அங்க உட்காந்துட்டு போனை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தா. ஆல்ரெடி நான் ஸ்டீல்ல தான் வச்சிருக்கேன், வேணான்னு சொல்லிட்டு பிளாக் கலர் வந்து என்னோட கைக்கு செட்டாவே ஆகலாமா, வேணான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி மறுபடியும் வேற ஒரு வாட்ச் வாங்கிக்கிட்டா. டைமெக்ஸ் பிராண்ட்ல. அது வந்து கொஞ்சம் செயின் பெருசா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மறுபடியும் அங்க இருந்து கிளம்பியாச்சு வாட்ச் வாங்கிட்டு. என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து இந்த நவம்பர் 1st வீக்ல தான் வந்து பர்த்டே வந்துச்சு. ஆல்ரெடி பர்த்டே கிஃப்ட்டை நாங்கள் அவளுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துட்டோம். இவளுக்கு வந்து நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டேக்கு வாங்கி தரோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கூட்டிட்டு வந்து இன்னைக்கு வாங்கி கொடுத்தாச்சு. என்கிட்ட லாஸ்ட் இயர் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சில்ட்ரன்ஸ் டே கூட செலிப்ரேட் பண்றீங்க, சில்ட்ரன்ஸ் டேக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குழந்தைங்களை நம்ம தானங்க கொண்டாட முடியும். நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு வந்து ஹாப்பியாவும் இருக்கும், மோட்டிவேட்டா இருக்கும். அதனால ஒரு சின்ன ஹாப்பினஸ்க்காக தான் அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி தரோம். அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டதுக்கு அப்புறம் என்னோட பெரிய பொண்ணு, நான் கொஞ்சம் கடைக்கு போனோம், எனக்கு வந்து அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து டூர்லாம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா. நான் சுண்டல் செஞ்சு தரண்டி, ஃப்ரூட்ஸ்லாம் தரண்டின்னு சொன்னா. எப்பவுமே ஃப்ரூட்ஸ் சுண்டல் தான் தரீங்க, டூருக்கு போகும்போது கூட அதுவா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளையும் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ ஸ்நாக்ஸ் மற்ற பொருட்கள்லாம் வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு வரதுக்கு மணி 10 ஆயிடுச்சுங்க. இது வந்து என்னோட பெரிய பொண்ணு பர்த்டேக்கு நாங்க கிஃப்டா வாங்கி கொடுத்த சொனாட்டா பிராண்ட்ல ரோஸ் கோல்டு வாட்ச்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கு குவாலிட்டி. அவளுக்கு பிடிச்ச அவ வாங்கிக்கினா இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த வாட்டி சில்ட்ரன்ஸ் டேக்காக என்னோட சின்ன பொண்ணு வாங்கின டைமெக்ஸ் பிராண்டோட வாட்ச். எனக்கு இந்த வாட்சோட இந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேனர் வச்சிருந்தாங்க. செலக்டடான ஒரு சில போட்டோஸ் தான் போட்டிருந்தாங்க. அதுல போன வருஷம் என்னோட பொண்ணு வந்து MC பேசியிருந்தா அந்த போட்டோவும் போட்டிருந்தாங்க. அதனால இதுல ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.